அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கருவாடு குழம்பு வைக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேங்க. புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சளவு ஊற வச்சுருக்கேங்க. கருவாடு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. நான் ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேங்க, சுடு தண்ணி. இந்த கருவாடெலாம் நல்லா நம்ம ஒரு 3 தடவை நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கலாங்க. அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம வச்சு தண்ணியில் நல்லா கொதிக்குது. இப்போ அந்த தண்ணி எடுத்து நம்ம அந்த கருவாட்டில் ஊற்றிக்கலாங்க. கருவாட்டில் இருக்கிற தலை வாழெல்லாம் நான் கிள்ளி எடுத்துட்டேங்க. தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இருக்கிற வாலும் தலையை நான் எடுத்துட்டேன். இப்போ அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், அந்த கருவாட்டில் நல்லா சுடு தண்ணிலாம் ஊற்றிட்டோம். நல்லா இது வந்து அதில் இருக்கிற அழுக்கெலாம் வட்டங்க. கொஞ்சம் நேரம் தண்ணி ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கடுகு சீரகம்லாம் நல்லா புரிஞ்சு வருது. இப்போ நம்ம இது இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதில் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அதில் இதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கி வச்சுங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி நல்லா குழைய வதக்கலாங்க எண்ணெயிலே. பாருங்கள், நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அந்த குழம்புக்கு தேவையான அளவு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், அந்த புளியெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நான். இந்த புளியும் இதிலே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதாங்க அந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ அந்த கருவாடெலாம் நம்ம க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், குழம்பு ரொம்ப நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் தான் பிடிச்சி மேலே வந்துடுச்சு. கருவாடை நல்லா 4 தடவை நல்லா க்ளீனாக கழுவிட்டோங்க. அந்த கருவாடை எடுத்து இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கருவாடெலாம் போட்டு நல்லா நம்ம கலந்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பாருங்கள், கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.